ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி கழுத்து பீஸ் அழகாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஊக்கு பீஸ் வந்து வைக்கல. ஏன்னா அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து ப்ளவுஸ் கிட்ட நம்ம மிஷின்லேயே வந்து ஊக்கு பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து வைக்கல. இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சரியாக வந்து இது வந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் வந்து நான் இது வந்து எடுத்துருக்கேன். லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மீதி ஆகிற லென்த் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கிராஸ்ல தான் ஜாயின் பண்ணணும். இப்போ ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சு கிராஸ்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு நேரில் வச்சு தைக்கிறத விட இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு இந்த இடம் வந்து அவ்வளோ துணி தூக்கிற மாதிரி வந்து தெரியாது. கழுத்து பீஸில் வந்து கொஞ்சம் துணி தூக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 5-6 பீஸையும் நம்ம இந்த மாதிரி கிராஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ திருப்பணும் அப்படின்னா நமக்கு அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது தையல் போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸில் ஃபர்ஸ்ட் சைட்லேருந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு வரேன். 1/4 இன்ச் அளவுக்கு நான் வந்து பிடிக்கிறேன். ஏன்னா அந்த அளவில் தான் நான் வந்து விட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால 1/4 இன்ச் அளவுலேயே வந்து நான் மடிச்சு வந்து தையல் வந்து போட்டு வரேன். நீங்கள் இப்படி தைக்கும்போது இந்த கழுத்தோட பேக்கில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தரீங்களா, அது வந்து இது மேலே வர மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பேக் பார்ட் சைடு வந்து அது பிசு வர மாதிரி அடி இருக்கிற பிசு. நெக் ஷேப்ல எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே வச்சு அவசரமாக ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப அழகாக வந்து வரும். கிராஸ் பீஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கரெக்டாக வந்து எடுக்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டோம். இதுக்கடுத்து இதை நம்ம வந்து படிமானமாக மடிக்கிறதுக்காக சின்னதாக வந்து கட் கொடுத்துறேன். இந்த வளைவு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சின்ன கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கடுத்து இதை மடிச்சு நம்ம இந்த ஷேப்பில் நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எந்த ஷேப்பில் நான் மடிக்கணும் இந்த டிஸ்டன்ஸ் அளவுலேயே வந்து நான் மடிச்சு தையல் வந்து போட்டுறேன். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும் சேம் அதே டிஸ்டன்ஸ் அளவில் நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணது போக பேக்கில் வந்து திருப்பி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது வந்து கிளாத் வருதா அப்படின்னு பார்த்தா அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து பேக் சைடு மடிச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அது வந்து வெளியில் தெரியும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி சிங்கிள் ஸ்டிச் நான் வந்து போட்டுக்கிறேன். ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துறேன். நம்ம இப்படி போடும்போது நமக்கு அந்த தையல் வந்து கரெக்டாக அடித்துலையும் மேலே வராது, மேல்த்துலையும் வந்து அடியில் போகாது. இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தையல் போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது தையல் வந்து நான் போட்டு விட்டுறேன். நான் வந்து பின்னாடி எந்த அளவுக்கு மடிச்சிருக்கணும் அதே அளவில் தையல் வர மாதிரி தான் நான் வந்து போடுறேன். இந்த வளைவு வர இடத்துல எல்லாமே கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், லாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்க நமக்கு இந்த நெக் ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த நெக்காக இருக்கட்டும் பேக் நெக்காக இருக்கட்டும் நமக்கு எவ்வளோ படிமானமாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் வந்து எந்த இடத்துலையுமே சுருக்கம் அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது. அதனால ஒரு நீட்டான ஃபினிஷிங்காக நம்ம வந்து பேக் பார்ட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கழுத்து பகுதி இதோட ஃப்ரண்ட் மட்டும் இல்லை, இங்கே பாருங்க இதோட பேக்லேயும் நமக்கு நல்லா நீட்டாக வந்து வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க.